வணக்கம். வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான கேரளா ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரிசியில் செய்கிறது, அரிசியை ஊற வச்சு அரைச்சி தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த கிண்ணத்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துங்க. இது வந்து ஒரு 250 மில்லி அளவு உள்ள கப்பு இது. இந்த அளவுக்கு அரிசியை சேர்த்து நல்லா கழுவி 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல அரைச்சி வரும்போது நல்லா சாஃப்டாக கிண்ணத்தப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பாருங்கள். இது இப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பெரிய தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் பெரிய தேங்காய் எடுத்துக்கிறேன். இதை உடச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ உடச்சாச்சு. இதுலேருந்து நம்ம ஒரு 3 கப்பு அளவுக்கு பால் எடுக்கணும் ஒரு கப் அரிசிக்கு. அதனால் நீங்கள் திக்கான தேங்காய் பாலாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஒரு தேங்காயுமே நீங்கள் துருவி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு பெரிய மூடி அளவு உள்ள தேங்காயை மட்டும் எடுத்து இந்த மாதிரி இது கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி இது சுரண்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பின்னாடி உள்ள அந்த கருப்பெல்லாம் கத்தியால் சுரண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம அந்த ஓடு அந்த கருப்பு இல்லாமல் நம்ம சீவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா தேங்காயையும் எல்லா பீஸையும் இது மாதிரி இந்த கருப்பு இல்லாமல் நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம பாலை எடுக்கிறதுக்காக நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு மூடி பெரிய மூடி தேங்காயை தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு முழு தேங்காயில் உள்ள பாலுமே திக்காகவும் எடுத்துக்கலாம். நமக்கு ஒரு கப் அரிசிக்கு இது போதுமானது. இப்போ நம்ம இதை பால் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் பால் பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பால் வந்து உங்களுக்கு 3 கப் அளவுக்கு இருக்கணும். ஒரு கப் அரிசிக்கு 3 கப்பு பால் தேவைப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பால் எடுத்துக்கங்க. நான் சரியாக 3 கப் அளவுக்கு பால் இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். இப்போ அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு ஒரு 5 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதிகமாக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டா நான் 5 ஏலக்காய் சேர்க்குறேன். இப்போ சேர்த்துக்கிட்டு நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற பால்லேருந்து கொஞ்சமாக அதை சேர்த்து இப்போ இதை அரிசியை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நம்ம தண்ணி சேர்க்காம நம்ம பிழிஞ்சிருக்கிற பாலை வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருந்துட்டேன். இதுக்கு ஒரு 2 முட்டையை இதுமாதிரி உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இந்த அரிசி மாவு கூட சேர்த்து திரும்ப ஒரு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியிலேயே. இப்போ நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தாச்சு. இப்போ நான் அரைச்சிக்கிட்ட அரிசி மாவை வேற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற பாலையும் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி எதுவும் இது வரைக்கும் சேர்க்கலை. அரிசி மாவு கூட பால் மட்டுமே சேர்த்து அரைச்சி திரும்பவும் மிச்சம் இருக்கிற பாலை சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம கிரைண்டர்லாம் அரைக்க வேண்டாம். நம்ம மிக்சியிலே இந்த மாதிரி அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி மட்டும் 3 அல்லது 4 மணி நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பட்டு மாதிரி மிக்சியிலே அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் ஏலக்காய் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம். இந்த தேங்காயில் ஏதாவது ஒரு சின்ன திப்பி ஏதாவது இருக்கும். அதனால் நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு அதில் லேசாக திப்பி இருக்குது. இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு இந்த மாவு ரெடியாக இருக்குது. இதை நம்ம இது இனிப்புக்காக சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கோம். நான் இதுக்கு 1.25 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 கப் அளவும் சேர்க்கலாம், இல்லை கம்மியாக 1.5 கப்பும் சேர்த்துக்கலாம். ஆனால் இது சரியாக இருக்கும். இப்போ நல்லா சர்க்கரையோடு இந்த மாவை நல்லா கலந்துக்குங்க. ஆனால் சர்க்கரை உடனே கரையாது, கொஞ்சம் அடியில் இருக்கும். பாருங்கள், கரண்டியில் இருக்குது. அதனால் அப்படியே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க.
தானாக கரைஞ்ச பிறகு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சர்க்கரை தானாக நல்லா கரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு நெய் தடவின பிளேட்டு எடுத்துக்கலாம். உங்கள் இட்லி பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கங்க. நான் இப்போ இட்லி பானையில் தண்ணி ஊற்றி தட்டை திருப்பி போட்டு தண்ணி கொதிக்க விட்டுருக்குறேன். இப்போ நம்ம மாவை ரெடி பண்ண மாவை இந்த தட்டில் ஊற்றிக்கலாம். நீங்கள் ஊற்றும்போது நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி மாவு அடியில் தங்காமல் நல்லா கலந்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம இட்லி பானையில் எடுத்து வச்சுக்கலாம். இட்லி பானையில் நீங்கள் வைக்கும்போது இந்த தட்டில் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் 3/4 பாகத்துக்கு மட்டும் ஊற்றிட்டு இந்த மாதிரி மிச்சம் கொஞ்சம் அந்த விளிம்பு தெரிகிற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இப்போ மூடி போட்டு 20 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஹை ஃப்ளேம்லேயே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வேகாது. அதனால் ஃபுல்லாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் கையால் தொட்டு காமிக்கிறேன். நல்லா வெந்திருக்குது. இப்போ நம்ம இது கீழே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கீழே எடுத்து வச்ச கிண்ணத்தப்ப மேலே நீங்கள் ஜீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக நட்ஸு சேர்த்துக்கிறேன். இது சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். நல்லா ஆறின பிறகு கட் பண்ணிக்கணும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் நல்லா ஆறின பிறகு தான் நான் கட் பண்ணுறேன். பாருங்கள் நல்லா சூப்பராக ஹல்வா துண்டு மாதிரி வருது. ரொம்ப சாஃப்டான கிண்ணத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற முட்டை, தேங்காய் பால் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. இது மாதிரி நீங்கள் லீவ் டைமில் உங்களுக்கு வீட்டில் குழந்தைங்கள்லாம் எல்லாருமே இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கிண்ணத்தப்பம் ரெசிபி வீடியோ போட்டிருக்கிறேன். அது வெல்லம் சேர்த்து அரிசி மாவு சேர்த்து செஞ்சது. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அரிசியை ஊற வச்சு மிக்சியிலேயே ஊற வச்சு நம்ம அரைச்சி செஞ்சுருக்கிறோம். இதுவும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள்.